ஜோர்தார், உனக்கு கண்ணு தெரியாதா? என்கிட்ட சொல்லிட்டு நீ வீட பெருக்குனா நான் எந்திரிச்சிருப்பேன்ல. வேணாப்பா, விட்டுருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை சுத்தம் பண்ணா நீங்க மறுபடியும் இப்படி குப்பையாக்கிட்டீங்களேப்பா. உண்மைதான்ப்பா, நம்ம ஜோர்தார் அநியாயத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். போற போக்குல அவனே ஒரு தொடப்பமா மாறிடுவான் போல. இல்ல, தொடப்பம் வேற மாதிரி இருக்கும். என் கண்ணுக்கு அவன் டஸ்ட்பின் மாதிரி தெரியறான். சரிங்க நண்பர்களே, சரிங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? வீட்டை ஃபுல்லா சுத்தம் பண்ற வேலையை நான் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மேடமும் எப்ப பாரு என்னையே தான் திட்டுறாங்க. எங்க போற? அடடா, என்ன இந்த டாக் சின்னதா ஒரு கொலை குறைச்சதுக்கு பயந்துருச்சு. வீட்ல எல்லாம் டாகியே தான் சிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இத பாத்தியா, ஒரு டாகியா இருந்துட்டு ஏலி மாதிரி பயப்படுறா. இல்லப்பா, அப்படி இல்ல. எல்லாரும் என்ன ஆமாமா, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுவாங்களா? ஒத்துக்கிறேன்ப்பா, நீ சிங்கம் தான். ஆனா எங்களை பாத்தியா, நாங்க பாவம் ஓரமா படுத்திருப்போம். யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம். ஒன்ன மாதிரி கிடையாது, எல்லாரையும் பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு. அட விடு நண்பா, நமக்கு என்ன, நாம ஜாலியா நம்ம வேலையை பார்ப்போம். சூடான டீல தொட்டு சாப்பிட வேணும்டா பண்ணு. கார்ல மோதி விழுந்துட்டியே, உனக்கு தெரியலையா கண்ணு? கை தட்டுங்க. நீங்களும் சரிங்க சார். எல்லாரும் என்ன வச்சு கிண்டல் பண்றாங்க, பயப்பட மாட்டேங்கிறாங்க. பயம் இல்லப்பா, டாக பார்த்து பயம் வரும். பைசனு, யானை, புலி, சிங்கம் இதுங்களை பார்த்து. யாருக்கும் பயமே இல்ல இந்த டாகுங்களை பார்த்து. கை தட்டுங்க. டாகுலாம் ரொம்ப பயங்கரமானது சார். நானும் அந்த மாதிரி தான். ஏன் முன்னாடி பேசுற நீயோ ஒரு பேக்கு அடிக்கிற பாரு, சூப்பரான ஜோக்கு. போயிட்டே இரு. இந்த ஜோர்தார் நம்பர் 1 பயந்தாங்கோலி தெரியுமா? அடடா, ஏயா கண்ணு தெரியலையா? யார பாத்திரா கண்ணு தெரியாதாங்கிற? எங்க போற? விட மாட்டேன்டா. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. இத போட்டா நான் எல்லாரும் ஈஸியா பயன்படுத்துவேன். சிங்கம் 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 வந்துருச்சு. ஓடுங்க ஓடுங்க, சிங்கம் வந்துருச்சு. ஓடுங்க, சிங்கம் வந்துருச்சு. ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க. ஒரு சிங்கம் நடமாடுறத பாத்துருக்காங்க. அதனால ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். பாப்பா, நம்ம ஜோர்தார் வெளியே போயிருக்கான்ப்பா. ஏதோ சிங்கம் ஊருக்குள்ள பூந்துருச்சா? சிறுசு, நீ இருந்தாலும் ரொம்ப தான் பயப்படுற. அது ஒரு சர்க்கஸ் சிங்கம் சிறுசு. அந்த சிங்கம் எல்லாம் வித்த கடதான் லாய்க்கு, வேட்டையாட லாய்க்கே இல்ல. சரியா, ஜோர்தார் எங்க தான் போற? என்னப்பா, நம்ம அடிச்ச லூட்டில அவன் கோச்சுக்கிட்டு இங்க இருந்து போயிட்டான். வாங்க போய் கண்டுபிடிக்கலாம். ஓடுங்க சிங்கம். ஏற முடியலையே. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. சிங்கம் வந்திருக்கு, யாராவது காப்பாத்துங்க. கிட்டி, பயப்படாத கிட்டி, நான் தான் ஜோர்தார். இது ஜோர்தார் குரல் மாதிரில இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியலையே. இங்க கிட்டி, இங்க பாரு, இங்க இருக்க. நான் தான் சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இத போட்டுட்டு ஏன் சுத்துற? அத நான் அப்புறமா சொல்றேன்ப்பா. சரியா, நான் கிளம்புறேன். எனக்கும் ஒரு வாட்டி கூட ஜோர்தார்.
கிட்டி கொஞ்சம் வந்து எடுத்து விட. இது என் தலையில நல்லா மாட்டிக்கிச்சுமா. குடிப்பா முதல்ல இத. இந்த சிங்கம் தப்பிச்சதா நமக்கு என்ன திட்டு. நல்ல வேலைப்பா, சிங்கத்தை புடிச்சிட்டு போயிட்டாங்க. அட அவங்க கூட்டிட்டு போனது நம்ம ஜோர்தார தான். ஆனா இங்க ஜோர்தார் டாக்காச்சு, அவன் எப்படி சிங்கமா மாறினா? அவன் சிங்கமா மாறினானோ இல்லையோ, நீ டாங்கியா மாறிட்ட. கிட்டி சும்மா ஃபன் பண்றாயா ஃபன்னு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. அது ஜோர்தார் தான். அது சிங்கம் மாஸ்க போட்டு சுத்திட்டு இருக்கு. அந்த மாஸ்க் எடுத்து கூட காமிச்சா தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் மாட்டிட்டதால சர்க்கஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜோர்தாருக்கு இனி ஜாலிதான். சர்க்கஸ்ல சிங்கங்க கூட ரொம்ப ஜாலியா இருப்பான். டாங்கி, ஜோர்தார் மட்டும் சிங்கத்து கூட இருந்தானா சிங்கங்கள்லாம் அவனை கண்டுபிடிச்சிடும் இது சிங்கம் இல்ல டாகின்னு. ஆமா, டாக்னு தெரிஞ்சிட்டா அதுங்க அனுப்பிட போகுது. ஜோர்தார் தானாவே வீட்டுக்கு வந்துட போறான். அதுங்க சிங்கம் யா டாங்கி இல்ல. ஜோர்தார பிச்சு பின்னாத்தி எடுத்துறோம். நாம அவனை காப்பாத்தி ஆகணும். வாங்க சர்க்கஸ்க்கு போவோம். மெதுவா, என்னால இவ்வளவு வேகமா ஓட முடியாதியா? உங்களுக்கு டவுட்டா? என்னய்யா நீ ஒரு பச்சை கிளி, ஏன் எங்களை மாதிரி ஓடி வர? உன்னால பறக்க முடியும். சாரியா, அவசரத்துல அத மறந்துட்ட பாத்தியா? எங்க போற? நில்லு. சார் சார், நான் சொல்றது கேளுங்க சார். நான் சிங்கம் கிடையாது, நான் ஒரு டாகி சார். ஓஹோ, தப்பிக்கிறதுக்கு நாடகம் ஆடுறியா? கொஞ்ச நேரத்துல சர்க்கஸோட அடுத்த ஷோ ஆரம்பிக்க போகுது. அங்க போய் உன் நாடகத்தை காட்டு, சரியா? என்னப்பா பேசிக்கிட்டு உள்ள போட்டு கூண்டுக்குள்ள போட்டது? ஏ நீ சிங்கமா இல்ல டாகியா? உன் உருவத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. உடம்ப பார்த்தா சிங்கம் மாதிரி இல்ல, மூஞ்சிய பார்த்தா டாகி மாதிரி இல்ல. ஐயா நான் சிங்கம் கிடையாது, நான் டாகு. எனக்கு தெரியாம இவங்க கொண்டு வந்து உள்ள போட்டுட்டாங்க. வாய மூடு. உள்ள வந்த புதுசுல நானும் உன்ன மாதிரி தான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அதுக்காக நீ டாகின்னு எங்க கிட்டயே பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. நீ டாகியா இருந்தா இந்நேரம் நாங்க உன்னை காலி பண்ணிருப்போம். புரிஞ்சுதா? இங்க பாரு, நீ டாகோ இல்ல ஒரிஜினல் சிங்கமோ, நீ எதுக்காகவும் பயப்படாத, கவலையும் படாத. புதுசா வந்திருக்கல்ல, போக போக பழகிடும். உங்க எல்லாரையும் நான் என்னோட ஷோவுக்கு வரவேற்கிறேன். எங்க சிங்கம் நல்லாவே சர்க்கஸ் பண்ணும். எங்க சிங்கம் இப்போ உங்க எல்லாரையும் மகிழ்விக்க போகுது. எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு தயாரா இருங்க. அப்பா, இந்த சிங்கத்தை பார்த்தா அப்படியே ஜோக்கர் மாதிரியே இருக்குல்ல? அடடா, இந்த சிங்கத்துல எது நம்ம ஜோர்தாரு? ரொம்ப ஈஸி. நான் கூண்டுக்குள்ள போறேன், அப்புறம் பேசி கண்டுபிடிக்கிறேன். எவன் இழுத்து பேசுறானோ அவன் தான் நம்ம ஜோர்தாரு. இந்த ஹனியை உண்மையிலே கூண்டுக்குள்ள தூக்கி போடணும்னு எனக்கு தோணுது. டவுட்டே இல்ல. முதல்ல வாழை பிடிச்சு தூக்கி போடியா உள்ள. காட்டுக்கு ராஜானா அது சிங்கம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த சிங்கம் மால் மேல ஒத்த கால்ல நிக்கும். என்ன பண்ற நீ? எல்லாரும் என்ன திட்ட போறாங்க. கமான், இந்த கியூப் மேல நில்லு. பனி, நான் இங்க இருக்கப்பா, காப்பாத்துங்க. இப்ப எதுக்கு நாங்க வந்து காப்பாத்தணும்? அங்கதான் எந்த சிங்கமும் இல்லையே. அட டாங்கி, இவனை சர்க்கஸ்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். எங்களையே ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? ஒரு டாகுக்கு சிங்க முகமூடிய போட்டு எங்க முன்னாடியே நடிக்க வைக்கிறீங்களா? அடிங்க அவங்கள. நாம இங்க இருந்து உடனே தப்பிச்சாகணும். ஆனா எப்படியே தப்பிக்கிறது? இதுக்கு முன்னாடி எப்படி தப்பிச்சோமோ அப்படித்தான். வாய்ப்பே இல்ல. நட்புக்காக நீ இதை சாப்பிட்டே ஆகணும்.
நெருப்புல சிக்கியிருந்தோம் வறுத்த பருப்பா இருப்போம். எங்க அந்த வறுத்த பருப்பு? நான் பார்க்கவே இல்லையே. டாங்கி இது பழமொழிப்பா. என்ன தலைவா, திரும்பவும் சிங்கமாகணும்னு ஆசையா? கண்டிப்பா மாட்டேன். நீ ஏன் தேவையில்லாத வேலை பாக்குற? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ தாயா சிங்கம். எங்களை மன்னிச்சிரு ஜோர்தார், நாங்க உன்னை சும்மா கிண்டல் பண்ணோம். பரவாயில்ல விடுங்க நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நட்பு என்னைக்குமே பிரியாத நட்பு.